1769 ஆகஸ்ட் 15ஆம் திகதி கோர்சிகா தீவில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தான் நெப்போலியன் போனாபர்ட். உலக வரலாற்றில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் ஒரு தேசத்துக்கு சக்கரவர்த்தியானது அதுதான் முதல் முறை. சிறு வயதிலிருந்தே இராணுவத் துறையில் அதிகம் நாட்டம் கொண்டிருந்ததால் போர்க்கல்வியை கற்பதற்காக பாரிஸ் நகருக்கு சென்று இராணுவ கல்வியை கற்றான். 16வது வயதில் பிரான்ஸ் வாரன்சு நகர லெப்டினன்ட் பதவியில் இணைந்து கொண்டார். போர்க்களங்களில் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தி மிக விரைவில் பீரங்கி படைக்கு தளபதியானான். 1804ஆம் ஆண்டு தனது 35வது வயதில் தன்னை பிரான்சின் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டான். நெப்போலியன் மேற்கொண்ட போர்களினால் இங்கிலாந்தை தவிர்த்து ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அவன் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இங்கிலாந்தை கட்டுப்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் இங்கிலாந்துடன் வணிகம் செய்யக்கூடாது என கட்டளையிட்டான். இக்கட்டளையை மீறி ரஷ்யா இங்கிலாந்துடன் வணிகம் செய்ததால் கோபமடைந்த நெப்போலியன் 1813ஆம் ஆண்டு ரஷ்யா மீது போரிட்டான். இக்காலப்பகுதி ரஷ்யாவில் கடும் பனியாக இருந்ததால் நெப்போலியன் படை வீழ்ச்சி அடைந்தது. இறுதியில் தாயகம் திரும்பினார்கள். நெப்போலியனை பிரான்சிய முடியரசுவாதிகள் கைது செய்து எல்பா தீவுக்கு நாடு கடத்தினர். இதன் போது மக்கள் நெப்போலியனை ஆதரித்தனர். இதனை சாதகமாக்கிய நெப்போலியன் எல்பா தீவிலிருந்து தப்பிச் சென்று 100 நாட்களில் தான் இழந்த பட்டத்தை மீண்டும் பெற்றுக் கொண்டான். நெப்போலியன் தன் எதிரி நாடுகளை பழிவாங்குவதற்காக படை திரட்டினான். இந்த நிலையில் பலம் வாய்ந்த நாடுகள் ஒன்றிணைந்து நெப்போலியனை தோற்கடித்தது. தோல்வியை தழுவிய போது தொடர்ந்தும் போரிட்டான். நெப்போலியன் இறுதியில் வாட்டர்லூ என்னும் இடத்தில் தோற்கடிக்கப்பட்டு சென்ட் ஹெலேனா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டான். 1821ஆம் ஆண்டு நெப்போலியன் என்னும் வீர சகாப்தம் முடிவுக்கு வந்தது.